ஹாய் கைஸ், நான் உங்கள் அட்வென்ச்சர் பாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்டர்செப்டர் 650க்கு வந்து ரொம்ப நாள் ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஆயில் மாற்ற போகிறோம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணுன்னாலே மேக்ஸிமம் ஒரு 3000 தேவைப்படும். நார்மல் ஆயில் ஊற்றினா யூஸ் பண்ணால். ஃபுல் சிந்தட்டிக் யூஸ் பண்ணான்னா உங்களுக்கு 5000 வேணும். பார்த்திங்கன்னா அது 950 ஒரு ஆயில். 3 லிட்டர் 3 ஆயில் வாங்கி வச்சுருக்கேன். ப்ளஸ் ஆயில் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஃப்ளஷரு. அது இருந்தால் தான் உங்களால் ஆயில் ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ண முடியும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஆயிலே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். காய்ஸ், இதுதான் ஆயில் ஃப்ளஷர், இன்ஜின் ஃப்ளஷர்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜின்குள்ளே இருக்க பழைய ஆயிலெலாம் வந்து ரீசர்க்குலேஷன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டிங்கன்னா மேலே உள்ள அந்த கசடு எல்லாமே கீழே வந்து லேண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் போல்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஜின் ஃப்ளஷர் வந்து 140 ரூபா வருது. இதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாமா. அவ்வளோதான், இப்போ அவங்க ஃபுல்லாக ஊற்றிட்டோம். இப்போ கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சும்மா மேனுவலாக டைட் வச்சு விட்டு வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வண்டியை ரன் பண்ண விட்டிங்கன்னா எல்லா ஆயில் ரீசர்க்குலேஷன் ஆயிடும். இப்போ வண்டி நம்ம ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மர்காடோட போல்டு இங்கே 2 வரும், கீழே 2 வரும். ஃபஸ்ட்டு இதை கழட்டிக்கோங்க. இதை கழட்டினா தான் நம்மளால் ஆயில் ஃபில்டர் கழட்ட முடியும். இதை அவுத்ததுக்கப்புறம் வண்டி அப்போ அதை ஆயில் ஃப்ளஷர் ஊற்றிருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஓடிட்டு ட்ரை ஆகிட்டு திருப்பி இதே லெவலுக்கு வரணும். இந்த 2வது கோடு கிட்ட தெரியுதா? இந்த 2வது கோடு கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெயின் போல்டை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். ஆயில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது. அதே மாதிரி இந்த ட்ரெயின் போல்ட்டில் இங்கே ஒரு மேக்னெட் இருக்கும். அதில் தான் உங்களுக்கு இந்த அழுக்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். தெரியுதா? இதோடு நீ மாட்டக்கூடாது. இந்த ட்ரெயின் போல்ட்டோட மேக்னெட்டை க்ளீன் பண்ணிடணும். ஆயில் வந்து நல்லா தான் இருக்குது. அவ்வளோக்கா கிலோமீட்டர் ரன் பண்ணல, ஒரு 10,000 அரௌண்ட் தான் ஓட்டினேன். கேப்பை வந்து மேலே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஏர் ஃபார்ம் ஆகி ஆயில் ஃபுல்லாக இந்த கீழே ட்ரை ஆகும், ஃபுல் ட்ரை ஆகும். இல்லைன்னா பாதி ஆயில் உள்ளே ட்ராப் ஆகிக்கும். ஆயில் கேப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த மேக்னெட் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க, அது ட்ரை ஆகிற வரைக்கும். இந்த டூல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ண முடியும். கையிலையோ வேறு டூல்லையோ ரிமூவ் பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்கள் இதில் ரோட்டர் பிட்டு தான் வாங்கணும். ஒரு பிட்டு மாதிரி இருக்கும், அதுதான் வாங்கணும், இரும்பில். இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு 250 அவ்வளோதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம் காய்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டோம் காய்ஸ் ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ப்ராப்பரான டூல் இல்லைன்னா உங்கள் இதெல்லாம் ஆயில் சர்வீஸே பண்ண முடியாது உங்களால். ஆக்சுவலி இது காருக்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஃபில்ட்ரு. ஒரு பைக், சூப்பர் பைக்குக்கு மட்டும்தான் வரும். நார்மல் எந்த பைக்குக்கும் இவ்வளோ பெரிய ஆயில் ஃபில்ட்ரு கொடுக்க மாட்டாங்க. சின்ன தான் ஒரு ஆயில் ஃபில்ட்ரு, அதுவும் இந்த இடத்துல வராது. இந்த ஓஸ் வழியாக தான் உங்களுக்கு வந்து ஆயில் கூல் பண்ணி கொடுக்கும். இது வழி மேலே போயிட்டு இந்த ஓஸ் வழி கீழே வந்து இன்ஜின்குள்ளே ரீசர்க்குலேஷன் ஆகும். இது வழியாக ஆயில் வந்து ஏறி ஏர் வாங்கி இது வழி வரதுனால உங்களுக்கு இந்த ஆயில் கொஞ்சம் கூல் பண்ணி கொடுக்கும்.
எப்போவுமே ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஆயில் ஃபில்ட்ருக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க. ஏன் அந்த ஆயில் ஃபில்ட்ருக்குள்ளே ஆயில் ஊற்றுறோன்னா மொத்தமாக சர்க்குலேஷன் ஆகாதனால இதுக்குள்ளே கொஞ்சம் ஃபில்ட்ருக்குள்ளே ஆயில் ஊற்றுறோம். மொத்தமாக அது வந்து உங்களுக்கு வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணோடனே அதில் வந்து லோடாகி நிற்காது. அதனால் இப்போயே லோட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸ்டார்ட் பண்ணி பாய்ஸ் இப்போ வந்து நம்ம ஆயில் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டை தொடச்சி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ் ஆயில் ஃபில்டரை. னாலே போதும் கைஸ், நீங்கள் மாட்டுறப்ப ஹேண்ட் டைட் பண்ணாலே போதும். ஃபுல்லாக ஒரு துணியை வச்சு ஹேண்ட் டைட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஹேண்ட் டைட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆயில் லீக் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட டூல் கிடையாது டைட் பண்ணுறதுக்கு, லூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டூல். காய்ஸ் இது 1 லிட்டர் வரும். இதே மாதிரி 3 டப்பா இருக்குது. 7100 2050 வாங்கிக்கோங்க. அதான் வந்து ஒரு 10,000 100% சிந்தட்டிக்னு போட்டிருக்கா. 4D மோட்டரோலா ஆயில். இது வந்து 4D வந்து 350 ரூபா ஆயிலேருந்து 1000 ஆயில் வரைக்கும் போட்டிருப்பாங்க. 2050 ஃபுல் சிந்தட்டிக் வாங்கிட்டோங்க. 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 950 ரூபா வருது. நமக்கு வந்து 900 ரூபாய்க்கு வந்துச்சு ஆயில், அதனால் பிரச்சனை இல்லை. ஆயில் ஊற்றலாம் கைஸ். புனல் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் இப்படி தான் ஊற்றி ஆகணும். நம்ம இப்போ ஃபஸ்ட் ஆயில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஆயில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ஆயில் ரிமூவ் பண்ணுறோம். செகண்ட் ஆயில் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஆயிலையும் நம்ம லோட் பண்ண போகிறோம். பார்த்து பத்திரமா ஊற்றுங்க. கொஞ்சம் ஆயில் லீக் ஆனாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இந்த ஆயிலோட காஸ்ட் அந்த மாதிரி. ஒரு 300-400 ஆயில்னா கூட வேஸ்ட் பண்ணிடலாம். 900 900 வருது ஒரு ஆயில். எப்படி வேஸ்ட் பண்ண முடியும்? புனல் இருக்கவங்க தயவுசெய்து புனல் வச்சு ஊற்றிக்கங்க. ஏன்னா கை நடுங்கன்னா இது வந்து அப்லோட் பண்ண முடியாது ஆயில். செகண்ட் ஆயில் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் காய்ஸ். இப்போ வந்து நம்ம 2 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 3வது லிட்ரு. ஃபுல்லாக முயற்சி. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆயில் எனக்கு தேவையில்லை. இப்போ ஃபுல்லாகிடுச்சு.
3 லிட்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கைஸ். அவ்வளோதான் ஆயில். கேப் போட்டுடலாம், ஆயில் கேப். ஆயில் கேப் வந்து நீங்கள் ஹேண்ட் டைட் வச்சாலே போதும், ஃபுல் டைட் ஆகிடுது இல்லைன்னா. அவ்வளோதான். வேணா நீங்கள் கட்டிங்கில் லூஸ் பண்ணி லைட்டாக டைட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ், ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. வண்டியை லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ரன் பண்ண விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆயில் லெவல் செக் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து இந்த ஃபஸ்ட் கோடு செகண்ட் கோடுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஃபில்டருக்குள்ளே ஆயில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ செகண்ட் கோடில் மட்டும்தான் இருக்கணும் ஆயில். இதே லெவலில் தான் இருக்கும். கரெக்டாக 3 லிட்டர் 100 ml வரும். நான் 3 லிட்டர் தான் ஊற்றிருக்கேன். 3 லிட்டரே போதுமானது. காய்ஸ், ஸ்பார்க் பிளக் க்ளீன் பண்ணி போடணும். இது க்ளீன் பண்ணால் தான் எக்ஸாஸ்ட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஏர் போகும். ஸோ இந்த கண்டிஷனில் இருந்தால் ஏர் ஃப்ளோ கம்மியாக தான் போகும். அதேமாதிரி உங்களுக்கு தகுந்த மைலேஜ் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி போகிறோம். இது இரிடியம் ஸ்பார்க் பிளக் தான், அதனால் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம்னால் ஒரு 50,000 கிலோமீட்ரு 60,000 கிலோமீட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். காய்ஸ், இப்போ நம்ம 2 ஸ்பார்க் பிளக்கையும் க்ளீனாக க்ளீன் பண்ணியாச்சு. சில்வர் கலரில் தெரியுதா? ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா பிளாக் கலரில் தெரியும். ஸோ இந்த ஃபினிஷிங்கில் வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பார்க் கிடைக்கும். அதே மாதிரி உள்ள நீடில் இருக்குது பாருங்கள், அந்த நீடில் ஸ்க்ராட்ச் பண்ணிடாமல் நீங்கள் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பியூராக ஏர் போகும். இல்லைனா சைலன்சர் ட்ராப் ஆகி வெடிக்கும். ப்ராப்பரான மைலேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பார்க் க்ளீன் பண்ணாமல்